கேர்ள்ஸ் பிளே குளோபல் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஜனனி சிவகுமார் அவங்க யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க ஆரம்பித்த அந்த என்ஜிஓ மூலமாக லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து பர்டிகுலர்லி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க who are interested in sports, particularly ஃபுட்பால். இந்த ஃபுட்பால் டீம்ஸுக்காக ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரியான டோர்னமெண்ட் நடத்தி அது ஒரு பர்டிகுலர் தீமோட லாஸ்ட் இயர் வந்து மில்லட்ஸ்க்காக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து குளோபல் பீஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஸோ த லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே நல்ல ஒரு 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 ப்ராக்ரஸ் வந்து தெரியுது. த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிளேயர்ஸ், அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி த நம்பர் ஆஃப் டீம்ஸ் who are participating in this tournament is also getting increased. அந்த அந்த வழக்கமாக வந்து நம்ம ஒரு கன்வென்ஷனல் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், கபடி இருக்கும், கிரிக்கெட் இருக்கும். பட் இன்னைக்கு ஃபுட்பாலில் அதுவும் கேர்ள்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் விஷிங் ஆல் த பிளேயர்ஸ் அண்ட் ஆல்சோ as well as ஜனனி சிவகுமார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். தேங்க்ஸ். இன்னைக்கு எவ்வளவு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? யூ ஜஸ்ட் டெல் தி இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு குளோபல் பீஸ் கப்ல வந்து 32 டீம்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் கோயம்புத்தூர் அண்ட் அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. ஓவர் 350 கேர்ள்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் 2019 ஆரம்பிச்சப்ப ஈவன் 100 கேர்ள்ஸ் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். பட் இன்னைக்கு ஓவர் 300 கேர்ள்ஸ் வந்திருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் we congratulate all the teams that participated today, and we hope that more girls participate in football across India. ஓகேவா? ஓகே, நான் சொல்லுங்க. என் பேர் ஜனனி சிவகுமார். நான் கேர்ள்ஸ் பிளே குளோபலோட ஃபவுண்டராக இருக்கேன். இன்னைக்கு குளோபல் பீஸ் கப் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம் கேர்ள்ஸ் பிளே குளோபல் அண்ட் டிஎஸ்ஏ இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து. கேர்ள்ஸ் பிளே குளோபல் ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து கேர்ள்ஸ் ரூரல் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிஸ் கோயம்புத்தூரில் வந்து இன்க்ரீஸ்ட் ஃபுட்பால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு ஒரு மிஷனோட ஆரம்பித்தோம். ஸோ எவ்ரி இயர் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்கள் எவ்ரி இயர் ஒரு ஆனுவல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குளோபல் இஷ்யூஸ் பற்றியும் சொல்லி கொடுக்கணும்னு ஈச் டோர்னமெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்து குளோபல்